ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் ட்ராவல் அட்வைசர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். டேட் பார்த்தீங்கன்னா 9th மேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். திருச்சியில் மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டாக பஞ்சப்பூரில் இன்றைக்கி நம்ம சிஎம் முதல்வரால் நம்ம சிஎம் திறந்து வச்சுருவாங்க. அதுக்கு முன்னாடி டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுது. இந்த திருச்சி மத்தியானம் உச்சி வெயிலில் நிற்கிறப்போ இந்த பஸ் ஸ்டாண்டில் என்னென்ன பஸ் நிற்கிது, எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், கூட்டங்கள்லாம் பார்க்கலாம். ஏன்னா இதை விட்டால் நாளையிலேருந்து கண்டிப்பாக இங்கே ஸ்லோவாக அந்த பக்கம் மூவ் ஆகிடும் பஸ்ஸஸ் எல்லாமே. கடைசி நேரத்தில் இந்த பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கும் பார்க்கலாம். பஸ்ஸஸ்லாம் இங்கே நம்ம பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ வாங்க. நான் சொன்ன மாதிரி டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுது, 1-2 ஆகுது. செம்ம வெயிலுங்க, நிற்க முடியல. நானே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் உள்ளே தான் நிற்கிறேன். ஆனால் பஸ்ஸுக்கு பஞ்சம் இல்லைங்க. ஆஸ் யூஸ்வல் எப்போவும் மாதிரி தான் பஸ்ஸஸ் நிறையா நிற்கிது. ஒரு ஏசிடிசி ஒயிட் கலர் பஸ் பார்த்திங்கன்னா பெங்களூருக்கு போகிறது, கூட்டமே இல்லைங்க, சும்மா தான் இருக்குது. கொஞ்சம் இறங்கிட்டு வெயிலில் பார்ப்போம். இது எல்லாமே சென்னை போகக்கூடியது. இது பார்த்திங்கன்னா கேஎஸ்ஆர்டிசிங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ராஜம்சாங்க, பெங்களூர் போகிறது, ஓகேங்களா? இந்த வெயிலில் நிற்கிது வண்டி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சென்னை தாங்க, கம்ப்ளீட்டாக சென்னை. எல்லா ஏசிடிசியும் சென்னை தான். காஞ்சிபுரம் பஸ் போகுது, இந்த பக்கம் சென்னை போகுது. புது ஒன்று நிற்கிதுங்க, பிராண்ட் நியூ ஒன்று நிற்கிதுங்க. இப்போ தான் விட்டுருக்காங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த வண்டியை. BS6 யூடிங், அது திருச்சிக்கு கொடுத்துருக்காங்க. கப்பல்லா, பிரகாஷ் கப்பல்லா வண்டி, ஏசி வண்டிங்க. குளிர்சாதன பஸ் போட்டிருக்காங்க, குளிர்சாதன பேருந்துன்ட்டு. பஸ்ஸு நிற்கிது, அவ்வளோதான். இது இன்னும் டிபார்ட் ஆகலை, யாரும் இல்லை. மேபி ரெடியாக இருக்குது, கிளம்ப நினைக்கிறேன். மத்தியானம் வரோம். வேலூர் போகுது. பின்னாடியே பார்த்தீங்கன்னா வெள்ளாங்கண்ணி. துறையூர் கரூர் போகிறது பார்த்திங்கன்னா சென்னை கிளாம்பாக்கம் விட்ருக்காங்க. எல்லாமே சென்னை கிளாம்பாக்கம் தான். பாருங்களேன், கூட்டம் அவ்வளோ கூட்டம்லாம் சொல்ல முடியாது. பாருங்களேன், சென்னை பக்கம் போகிறது செம்ம கூட்டமாக இருக்கும். ஈவினிங் நைட்லாம் இப்போது ரொம்ப கம்மிங்க. பஸ் அளவு கூட கூட்டம் இல்லை, ஏன்னா அவ்வளோ பஸ் இருக்குது. யூடியாக இருக்கட்டும், ஏசி பஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை நார்மல் 3+2 வண்டி, எல்லா வண்டி நிற்கிது சென்னைக்கு. ஆனால் கூட்டம் எதிர்பார்த்தது இல்லை. எல்லாம் கத்தி ஆள் ஏற்றிட்டு இருக்காங்க. இதுதான் கூட்டம் பாருங்களேன். ஸோ பஸ்ஸில் ஒன்றும் எந்த இதுவும் இல்லைங்க, ஆஸ் யூஸ்வல் தான். ஒன்றும் எந்த வண்டியுமே இது வரைக்கும் போகலை. அதனால் இங்கேருந்து எல்லா வண்டியும் போயிட்டுருக்கு. இதெல்லாம் மதுரை போகிறதுங்க. மதுரை வழி விராலிமலை, தோரங்குறிச்சி, கொட்டாம்பட்டி, மதுரை. இது பார்த்தீங்கன்னா 1-1 மதுரையா, பெருநர் வண்டி. ஸோ இதுதான் பாருங்கள் கூட்டத்தை எப்படி இருக்குன்ட்டு. வெள்ளிக்கிழமை இது இப்போ திருவண்ணாமலை போகிற பஸ்ஸுங்க. இந்த பக்கம் நல்லா கூட்டம் தெரியுது. பஸ்ஸஸுமே இந்த பக்கம் கூட்டமாக இருக்குது. மதுரை, பழனி, திண்டுக்கல் போகிற லைன்லாம். இந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரோட்டோர வியாபாரிகள் இருக்காங்கள்ல, இந்த பூக்கடையாக இருக்கட்டும், இல்லை இந்த செருப்பு கடையாக இருக்கட்டும், இவங்களுக்குலாம் ஒரு வாழ்வாதாரமாக இருந்துச்சு. ஏன்னா யார் வேணாலும் அவங்க வியாபாரம் பண்ணலாம். ஏதோ வரி கொடுத்தாங்கன்னா அது மாதிரி போட்டு பண்ணுறாங்க. இந்த மாதிரி கடைகள்லாம் அந்த பஞ்சப்பூர் போச்சுன்னா ஒன்றும் பண்ணவே முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும் கிளாம்பாக்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பஞ்சப்பூருக்கு போகுது. இதை பாருங்கள். ஸோ இவங்கெல்லாம் உள்ளே போக முடியாது, பாவம். இவங்களுடைய தான் கொஸ்டின் மார்க்கு. ஏன்னா அவங்க மக்கள் கூடும் இடத்துல தான் யார் பண்ண முடியும். பஸ் ஸ்டாண்டில் ஃபுல்லாகவே அங்கே பார்த்தீங்கன்னா ஏசின்னு சொல்கிறாங்க. எப்படி எந்தளவுக்கு சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் பொன்னமராவதி, திண்டுக்கல், இது பொன்னமராவதி கேபிடி. இந்த பக்கம் தான் தஞ்சாவூர் லைனு. தஞ்சாவூர், கும்பகோணம், பட்டுக்கோட்டை, வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், காரைக்கால் லைனு. இந்த ஸ்டேஜ் எப்போவுமே ரொம்ப கூட்டமாக இருக்கும். சென்னை முன்னாடி பார்த்தீங்கன்னா டெல்டா ரீஜன் போகிறது. நிற்கிது பாருங்க, காரைக்கால் ஈரோடு வண்டி. காரைக்கால் டெப்போ, ஒலை, திருநள்ளார், கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, கரூர். அது வேளாங்கண்ணி போகுது. பின்னாடி பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் போகிறது. அப்படியே இந்த லைனை கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம புதுக்கோட்டை லைன் போகலாம். புதுக்கோட்டை, காரைக்குடி, ராமேஸ்வரம் லைனு.
அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா கரூர், சேலம், திருப்பூர், கோயம்புத்தூர். தொண்டிங்க, கோயம்புத்தூர் தொண்டி போகிற வண்டி ஃபுல்லாக ஏசி சிமெண்ட் வச்சு ஒட்டி வச்சுருக்காங்க. இது காரைக்குடி திருச்சி PLA. இந்த ரூட் பார்த்தீங்களா, நான் தேவகோட்டை ரூட் நினச்சேன், காரைக்குடி தேவகோட்டை. பட் அது கிடையாது. இது கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி திருச்சி வந்துடுறாங்க. திருச்சிக்கு அப்புறம் தான் ரூட்டு. புதுக்கோட்டை போகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி போயிடுறாங்க. அறந்தாங்கிலேருந்து மீமஸை ஃபைனலாக தொண்டி போகிறாங்க. சிடிசி வண்டிங்க அது. ஸோ தொண்டி போயிட்டுருக்கு கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ நம்ம இந்த பக்கம் வந்திருக்கோம். இந்த பக்கம் பஸ் பாருங்கள். இப்போ தஞ்சாவூர் லைன் மாதிரி பிஸி கிடையாதுங்க. அங்கே கன்ஜஸ்டடாக இருக்கும். இந்த லைன்லாம் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்காது. பஸ் நிறையா இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், கரூர் ஃபுல்லாக இந்த லாஸ்ட் வரைக்கும், சேலம், ஓசூர், தருமபுரி எல்லா ஊருக்கும் பஸ்ஸு. இந்த சைடு நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், ஊட்டி. பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கடைசி நாள். நாளைக்கு இந்தளவுக்கு கூட்டம் இருக்குமான்னு தெரியாது, இந்தளவு பஸ்ஸு நிற்குமான்னு தெரியாது. ஸோ அதனால் கடைசி நாள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சேலம் போகிற பஸ் பாருங்கள், நாகப்பட்டினத்துலேருந்து போகுது. கரூர் திருச்சி குமுளி வண்டி கரூர் போகுது. கரூர் டிப்போனால கரூர் போகுது. ராமேஸ்வரம் நிற்கிது பாருங்க. பழைய 129 இப்போ லோக்கல் வண்டி அப்போ எக்ஸ்பிரஸாக போகுது. இந்த வண்டிலாம் போனால் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டிய தருதுன்னு அந்த மாதிரி இருக்கும். சேலம் திருச்சி வண்டி. சேலம் அது பார்த்திங்கன்னா பள்ளப்பட்டி போகிறது. இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா அறந்தாங்கி வண்டி நிற்கிது. அறந்தாங்கி, புதுக்கோட்டை, ராமேஸ்வரம், தேவகோட்டை, காரைக்குடி அந்த மாதிரி. கைஸ் இனாக்குலேட் பண்ணிட்டாங்களாம் பஸ் ஸ்டாண்டு. ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த பஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. பாருங்கள், இந்த பஸ் இந்த சேலம் போகிற வண்டி வந்திருக்கு. இனாக்குலேட் முடிஞ்சதோட பஸ் எல்லாம் இங்கே வந்துட்டு இருக்காங்க. இங்கேருந்து தான் போகிறாங்க. எல்லாம் புது வண்டி பஸ் ஸ்டாண்டுக்கு போய்ட்டு, பஞ்சாப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போய்ட்டு இனாக்குலேட் முடிச்சுட்டு வர்றாங்க. எல்லாம் புது வண்டிங்க. இந்த அடுத்த வண்டி சேலம் போகிற வண்டி எல்லாமே இருக்குது. எல்லாமே இனாக்குள் போய்ட்டு வந்திருக்கு. இது பாருங்கள், திருச்சி, சென்னை, மாதவரம் போகிறது, காஞ்சிபுரம் போகிறது. ஸோ புது வண்டிலாம் அங்கேருந்து போய்ட்டு இனாக்குள் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவங்க லொக்கேஷனுக்கு போவாங்க. இதெல்லாம் பாருங்கள், திண்டுக்கல் போகிற திருச்சி திண்டுக்கல் வண்டி எல்லாம் ஃப்ரெஷ் வண்டிங்க. நிறைய வருது பாருங்க. மதுரை வண்டி, புதுக்கோட்டை வண்டி, தஞ்சாவூர், மதுரை எல்லாம் பிராண்ட் நியூ வண்டி. எல்லா கார்ப்பரேஷன் வண்டியும் வந்திருக்கு. அதாவது கும்பகோணம் கார்ப்பரேஷன், அதில் புதுக்கோட்டை, காரைக்குடி, மதுரை அந்த மாதிரி நிறையா வண்டி வந்திருக்கு. வனப்பாறை எல்லா பிரான்ச்சும் தான் வந்திருக்காங்க. இந்த தேவோட்டை தேனி பஸ்ஸு புது வண்டி. பிராண்ட் நியூ ஒன்றில் வந்துகிட்ருக்குங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஞ்சாப்பூர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. நிறைய புது பஸ்ஸஸ்லாம் அங்கேருந்து இனாக்குலேட் பண்ணியிருக்காங்க. அதனால் மயிலாடுதுறை, சிதம்பரம், தஞ்சாவூர், கும்பகோணம் வண்டி, தேவோட்டை வண்டி, அது மாதிரி காரைக்குடி, கும்பகோணம், மயிலாடுதுறை வண்டி, மற்ற எல்லா பஸ்ஸும் உள்ளே வந்திருக்காங்க. நிறைய புது வண்டி வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஒன்றா பார்த்துட்ருக்கோம். இப்போ வர சென்னை கிளாம்பாக்கம் போகுது. திருச்சி சென்னை கிளாம்பாக்கம் வண்டி, துறையூர் வண்டி. அது முன்னாடி பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து வேளாங்கண்ணி போகக்கூடிய புது வண்டி. முன்னாடியே பார்த்தீங்கன்னா திருச்சி பரமக்குடி வண்டி, புதுக்கோட்டை படிப்போ. ஆலங்குடி டிப்போ. இது பார்த்தீங்கன்னா மன்னார்குடி, திருப்பூர். இது பாருங்கள், கோயம்புத்தூர் டிவிஷனில் வருதுங்க. தலவாடி, பண்ணாரி, சத்தி, கோயம்புத்தூர்.
சிஎம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அறந்தாங்கி குமுளி வண்டி, அறந்தாங்கி குமுளி போகக்கூடிய வண்டி, புது வண்டி. செம்ம ஜாம் ஆகுது, டிராஃபிக் ஜாம் ஆகுது. அடுத்த பஸ் பார்த்திங்கன்னா அறந்தாங்கிலேருந்து ஈரோடு போகக்கூடிய வண்டி. பின்னாடி பாருங்களேன், திருப்பூர் டு மூணார், திருப்பூர் உடுமலை மூணார், கோயம்புத்தூர் கார்பரேஷன் வண்டி. ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பஸ்ஸஸ் இருந்துச்சு, எத்தனை மக்கள் இருக்காண்டு. ஆனால் இன்னொரு டாக் என்ன போயிட்டுருக்குன்னா, பஸ்ஸு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து பஸ்ஸஸ் எல்லாம் இப்போதைக்கு போகாது, இன்னும் ஒரு 10 நாள் வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க. பொறுத்து தான் பார்க்கணும். பட் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. விரைவில் வந்து எல்லா பஸ்ஸஸும் அந்த பக்கம் டைவர்ட் பண்ணிடுவாங்க, அங்கேருந்து போகிற மாதிரி இருக்கும். சூப்பராக நம்ம வந்து இந்த சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் கவர் பண்ணோம். ஏன்னா ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு தருணம். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பஸ்ஸஸ் எல்லாமே அங்கே போயிடும். பஞ்சப்பூர் அப்புறம் எப்படி நம்ம கோயம்பேடு இருந்துச்சோ அதேமாதிரி ஆகிடும். கோயம்பேடு ஸ்டில் பஸ் போயிட்டுருக்கு, பட் இதெல்லாம் அந்தளவுக்கு பஸ் இருக்குமான்னு தெரியல. எல்லா 30 பஸ்ஸும் அங்கே போயிடும். இல்லை இப்போ பஸ்கள் இன்னும் ஓடும், ஸ்லோலி வந்து அப்படியே மாற்றிட்டுருப்பாங்க. ஸோ ரொம்பவே என்ன சொல்கிறது, நமக்கு அதிகமாக நெருக்கமான ஒரு பஸ் ஸ்டாண்டு. நம்ம சென்னைக்கு போகும்போதும் சரி, சென்னையில் வரும்போதும் சரி, திருச்சியை கிராஸ் பண்ணாமல் போக முடியாது. அந்த ஒரு எமோஷனல் ஃபீலிங் வரும். இனிமேலாம் பார்க்க போகிற மாதிரி தெரியல. ஸோ எந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் எங்கள் ரூட் பஸ்லாம் வந்து எப்படி வருவாங்கன்னு தெரியல. பஞ்சப்பூர் போகிறதுனா சுற்றிக்கிட்டு போவாங்க. அது இனிமேல் பஸ்லாம் வந்து வழக்கமாக வந்தால் தான் தெரியும். ஸோ அவ்வளோதான், இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் சூப்பராக தெரிவிக்கலாம். வண்டி தேங்க்யூ.